புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் தான் இருக்கும் இடத்தில் செல்வம் கொழிக்கும் என்ற ஆன்மீக வரிகளுடன் இருக்கும் அந்த மகா சக்தியாகிய புவனேஸ்வரி அம்மனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். பொற்கொள்ளர் பேச்சை கேட்டு ஏதோ அவசரத்தில் தவறான தீர்ப்பு வழங்கிவிடுகிறான் பாண்டிய மன்னன். கோவலன் கொல்லப்படுகிறான். அரசவையில் கண்ணகி தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை நிரூபிக்கின்றாள். தவறான தீர்ப்பு கூறி பாண்டிய குலத்திற்கே இழுக்கு ஏற்படுத்தி விட்டதை அறிந்த அரசன் அரசவையிலேயே உயிரை விடுகிறான். இவையெல்லாம் சரித்திரத்தில் இலக்கியத்தில் படித்த சம்பவங்கள். நம் வாழ்நாளிலேயே புதுக்கோட்டையில் ஒரு நீதிபதி இருந்தார். சாட்சியங்களின் அடிப்படையில் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கினார். குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டவன் குற்றவாளி அல்ல என்பது பின்னர் தெரிய வருகிறது. தமது தவறான தீர்ப்பால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விட்டானே என்று வருந்தினார் அந்த நீதிபதி. தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். அது மட்டுமல்ல, வாழ்க்கையையும் வெறுத்து துறவரம் பூண்டார். ஜட்ஜ் சுவாமிகள் என்று எல்லோராலும் மரியாதையோடு அழைக்கப்பட்டார். இன்று புதுக்கோட்டையில் புகழ் பரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ புவனேஸ்வரி ஆலயம் உருவாவதற்கு முன் அந்த ஸ்தலம் ஸ்ரீ ஜட்ஜ் சுவாமிகளின் அதிஷ்டானமாக விளங்கிற்று. இங்குதான் ஸ்ரீ சுவாமிகள் சமாதி அடைந்தார். பின்னர் சத்குரு ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் தம்முடைய சொந்த வழிபாட்டுக்காக மகா புவனேஸ்வரின் விக்கிரம் ஒன்றை நிறுவி ஆலயம் ஒன்றை எழுப்பினார். பின்பு இந்த ஆலயம் படிப்படியாக விரிவாக்கப்பட்டது. ஆயக்கலைகள் 64 என்பார் கம்பர். கலைகளை 64 கூறுவது பிரசித்தம். அதே போல பாரத நாட்டில் வடக்கே காஷ்மீரில் தொடங்கி தெற்கே குமரிமுனை வரை 64 சக்தி பீடங்கள் உள்ளதாக கணக்கெடுத்திருக்கின்றார்கள். அவற்றுள் மிகச் சிறப்பாக கூறப்படுபவை 36 என்றும் இவற்றில் மிக முக்கியமானவை ஒட்டியான பீடம், ஜாலந்தர பீடம், காமராஜ பீடம் என்று 3 என்பார்கள். பிரபஞ்சத்தை ஆண்டு வரும் பராசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தியாக பேசப்படுகிறாள். மகா சரஸ்வதி ஞான ரூபம், மகாலட்சுமி கிரியா ரூபம், மகா காளி இச்சா ரூபம். ஆகவே லக்ஷ்மி சத், சரஸ்வதி சித், காளி ஆனந்தம் என்றும் இம்3 பேரும் சேர்ந்து சச்சிதானந்த ரூபிணியாக சாமுண்டீஸ்வரி புவனேஸ்வரியாக வழிபடப்படுகிறார்கள். காலமாக விரிந்தவள் காளி என்றும் இடமாக விரிந்தவள் புவனேஸ்வரி என்றும் சாஸ்திர வல்லுநர்கள் குறிப்பிடுவார்கள். வெள்ளத்தில் புவனங்களை உலகங்களை மலரச் செய்பவள் புவனேஸ்வரி. புவனங்களில் தோன்றி நிரம்பிய அனைத்துயிர்கட்கும் வடிவங்களும் பெயர்களும் மருளியவள் இவள். புவனங்களையும் புவனத்து உயிர்களையும் ஆளுபவள், ரட்சிப்பவள் புவனேஸ்வரி. இவளையே பிரகிருதி அல்லது இயற்கை என்று குறிப்பிடுவார்கள்.